அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கிச்சனில் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் மீஷோவில் ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்டை பற்றின ரிவ்யூவும் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம எப்போதுமே மந்த்லி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த பூண்டை நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து வைக்கணும். உரித்து வச்சிங்கன்னா தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். அது ஒரு பூண்டில் வந்ததுன்னா எல்லா பூண்டையுமே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ரொம்ப நாள் வரும், கெட்டு போகாது. நம்ம எடுத்து சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போதுமே மந்த்லி கிராசரிஸ் வாங்கும் போது கிச்சனில் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பார்த்துட்டு லாஸ்ட் மந்த் நம்ம வாங்கின திங்ஸ் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது, எது இல்லை அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கினோம்னா நமக்கு மணி ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த் எதுவுமே நம்ம ஏதாவது எல்லா பொருளையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதாவது 1-2 பேலன்ஸ் இருக்கும். நம்ம திரும்ப அதையும் மறந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போட்டுருவோம். அது நமக்கு மணி வேஸ்ட்டு தானே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனில் போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்குது, எது இல்லை, எது வாங்க வேண்டியது அப்படின்னு, தேவை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு லிஸ்ட்டு போட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறது எப்போதுமே நம்ம இந்த பக்கத்தில் கட் பண்ணக்கூடாது. ஆயில் நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணுறோம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சைடு கட் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குது தெரியுமா, அந்த பக்கம் நம்ம கட் பண்ணோம்னா அது கொட்டும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக கீழே வடிஞ்சிடும். நம்ம போடும்போது கீழே ஈஸியாக கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆயில் போடும்போது இந்த மாதிரி இந்த சைடு கட் பண்ணி நம்ம ஆயில் போட்டோம்னா கீழே கொட்டாது. ஆயில் போட்டதுக்கப்புறம் அந்த கவரை இப்படி ஓரமாக ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ ஆயில் பேலன்ஸ் இருக்கும். ஸோ உடனே தூக்கி போட்டுறாதீங்க, அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்போதுமே எல்லா கண்டெய்னருமே நம்ம ரீஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி தொடச்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எப்போதுமே அது க்ளீனாக இருக்கும். நம்ம அப்பப்போ கழுவிக்கிட்டே இருக்க தேவை கிடையாது. அதுக்கப்புறமா தினமும் நமக்கு தேவையான கீ, பட்டர் எல்லாமே நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் டெய்லி 1.5 லிட்டர் 1 லிட்டர் ஆவின் பால் பச்சை பாக்கெட் வாங்குவோம். அதிலேருந்து தான் நான் டெய்லி இந்த மாதிரி பால் ஆடையும் எடுத்து வச்சுப்பேன். முதல் நாள் காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அழகாக மேலே ஆடை தங்கியிருக்கும். அதை எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் கழித்து எடுத்து நமக்கு தேவையான பட்டர், கீ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கீ, பட்டர் எப்படி ரெடி பண்ணுறது கண்டிப்பாக இன்னும் இன்ஷால்லா ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ தான் இது. இம்பார்ட்டண்டானது, கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த கிரேட்டரை நான் 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி வைஸ் சொல்லணும்னா இது ரொம்பவே மொக்கையாக இருந்தது. ரொம்பவே ஒஸ்ட்டு ப்ராடக்ட் தான் சொல்லணும். அங்கங்கே கிராக் ஆன மாதிரி இருந்தது. சரியில்லை, குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நான் செக் பண்ணி தான் போட்டேன், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் போட்டேன். இருந்தாலுமே இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லை. இது கூட 6 பிளேட்ஸ் எனக்கு வந்தது. இதை பின்னாடி இப்படி தள்ளிட்டு நம்ம அடுத்த வேணுங்கிற பிளேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடும் பார்த்திங்கன்னா 6 பிளேட்ஸில் எனக்கு 4 பிளேட்ஸ் செட்டே ஆகலை. இந்த 2 பிளேட்ஸ் மட்டும்தான் செட் ஆணுச்சு. எதுவுமே அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியல. கரெக்டாக அதை உட்காரலன்னு தான் சொல்லணும், யூஸ் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே ஒஸ்ட்டான ப்ராடக்ட்டு தான் இது. சரி, ஓகே, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெஜிடபிள்ஸை நான் கட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக். அதோட வெஜிடபிள்ஸோட இந்த பிளாஸ்டிக் துண்டு அதில் கிடந்துச்சு. சின்ன சின்ன பிளாஸ்டிக் அதோடைய பீசஸ் கிடந்தது பின்னாடி. ஸோ ரொம்ப நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரிட்டன் தான் போடணும். இது ரொம்பவே வேஸ்ட்டான ப்ராடக்ட்டு தான். ஸோ இதை ரிட்டன் தான் போடணும். ஸோ கைஸ், நீங்களும் ஆர்டர் போடும்போது கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும். அடுத்த ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. நான் டீ, காஃபி எல்லாத்துக்குமே நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் சுகர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது. நான் எப்போதுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய்.